ஹைடிங். இன்னைக்கு வெளிச்சத்தில் நடக்காதவர்கள் அவர்கள் என்னைக்குமே அவர் வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். மனாந்தரம், பாடுகள், போராட்டங்கள், ஆல்வேஸ் பிஸி. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, அது ஏன் வெளிச்சத்துக்குள்ள வரல என்று சொன்னால் அந்த சொல்கிறது சோம்பேறித்தனம். லூக்காஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதாவது லேசினஸ். அந்த வார்த்தை படிக்கிறேன். விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், அடுத்து கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படி அது விளக்கு தண்டின் மேல் வைப்பான். 2 காரியங்கள் அன்பார்களே. விளக்கை கொளுத்துவது என்பது ஒரு செயல். இரண்டாவது அன்பார்களே, அடுத்த ஒரு வார்த்தை போட்டுகிறது, பாத்திரத்தை மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான். ஒரு புள்ளி நினைக்கிறேன். அதாவது சோம்பேறித்தனம். விளக்கை கொளுத்தி இருக்கிறோம் இதற்காக வீட்டுக்கு வெளிச்சம் தரும்படி. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அதை அன்பாளர் பாத்திரத்திலே போடு மூடி வைக்கிறது. நீங்கள் பாத்திரத்திலே மூடி வைக்கப்படும்படியாக தேவன் அழைக்கவில்லை. உங்களை தேவன் உலகத்திற்கு வெளிச்சம் காட்ட, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க. ஊடகத்துறையில் இருக்கலாம், ஒருவேளை இசைத்துறையில் இருக்கலாம், ஒருவேளை ஆன்மீக துறையில் இருக்கலாம், அலுவலகத்துல God wants to make you shine. உங்களை பார்க்கணும், கேட்கணும், இப்படி உங்களால செய்ய முடியுது. உங்களுடைய புது புது திட்டங்கள், புது புது தீர்மானங்கள், புது புது யோசனைகள் அன்பாவளியில் இருக்கிற அந்த நிறுவனத்திற்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டிலின் கீழ் வைக்க மாட்டார். அப்படியானால் ஆரம்ப சொன்ன பர்பஸ் விளக்கு தண்டின் மேல். 2 காரியம் சொல்ல நம்புகிறேன். The failure of the light. Number 1, அன்பாவளே அந்த விளக்கை சரியாய் பயன்படுத்துங்கள். 2வது அந்த விளக்கு, அந்த 2 வார்த்தை. 1, சோம்பேறித்தனமான வாழ்க்கை வேண்டாம், தேவன் விரும்பாத வாழ்க்கை வேண்டாம், தேவன் விரும்புகிற வாழ்க்கையை செய்வோம். இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், வருங்கால சந்ததிக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, நீரே மெய்யான ஒளி. பாடுகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், இல்லாமையிலும் இயலாமையிலும் நீங்க முதலாக இருப்பீராக. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, the source. 2வது the duration, இந்த கால இடைவெளி எல்லாவற்றும் மத்தியிலையும் ஆண்டவர் மையப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கு சகாயம் பண்ணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.